முதலமைச்சர் விஜய் செய்தியாளர்களை சந்தித்து ஆக வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை எனவும் மக்களுக்கு தேவையான அனைத்தும் நிச்சயமாக வெளிப்படையாக நடைபெறும். அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் மதுரையில் பேட்டி. தேவையான பொழுது எதையுமே தேவையான பொழுது செய்ய வேண்டியதுதான் அவசியம். ஏன்னா செய்தியாளர் சந்திப்புங்கிறது டெய்லி ப்ரெஸ் ரிலீஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன வேலைகள் நடக்குதுன்னு ப்ரெஸ் ரிலீஸ் போயிட்டு இருக்கு. தேவையான பொழுது செய்தியாளர்கள் எப்பயும் சந்திக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை நம்மளுடைய முதல்வர். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திருச்செந்தூர் தொகுதியில் என்னை எதிர்த்து போட்டியிட்டு வென்று காட்டட்டும். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதவ் அர்ஜுனாவிற்கு சவால். நீ தைரியம் திராணி இருந்தா உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணு, நானும் ராஜினாமா பண்றேன். பாரியா திருச்செந்தூருக்கு போட்டு பார்ப்போம், போட்டு பார்ப்போமா. டெல்லி சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்காவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகள் பறிமுதல். 3565 கிராம் எடையுள்ள 115 தங்க கட்டிகளை கடத்தி வந்த நபரிடம் தீவிர விசாரணை. இலாக்காக்கள் ஒதுக்கீட்டில் முதலமைச்சர் விஜய்க்கு 17 துறைகள் ஒதுக்கீடு. காவல், உள்துறை, பொது நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட 17 துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. நீட் வினாத்தாள் கசிவதற்கு முக்கிய காரணமாக இருந்த தாவரவியல் ஆசிரியை மனிஷா பிரலாத் குல்கர்னி ஆகியோருக்கு 10 நாட்கள் சிபிஐ காவல். டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. நீட் முறைகேடுகளை கண்டித்து டெல்லியில் ஜந்தர் மந்தருக்கு வெளியே ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் தர்ணா போராட்டம். போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்ததால் பரபரப்பு. தனது மனைவியின் உயிரை காப்பாற்றுங்கள் என நடிகர் முத்துக்காலை கோரிக்கை விடுத்த செய்தி சத்தியம் டிவியில் ஒளிபரப்பானதன் எதிரொலி. மருத்துவமனைக்கு சென்று விசாரித்து உரிய உதவிகளை செய்திட உறுதியளித்தார் அமைச்சர் ராஜ்மோகன். திரைப்படங்கள் வெளியான 8 வாரங்களுக்கு பின்பே ஓடிடியில் வெளியாக அனுமதி தர வேண்டும். முதலமைச்சரை சந்தித்து 6 கோரிக்கைகளை வழங்கிய மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன். டி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பைச் சேர்ந்த மேலும் 2 மாவட்ட செயலாளர்கள் நீக்கம். புதுக்கோட்டை தெற்கு, தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர்களை நீக்கி இபிஎஸ் உத்தரவு. சிபிஎஸ்இ 9, 10ஆம் வகுப்புகளில் மும்மொழி கட்டாயம். 3வது மொழிக்கு பொதுத் தேர்வு இல்லை. ஜூலை 1ஆம் தேதி புதிய விதி அமலுக்கு வரும் என சிபிஎஸ்இ அறிவிப்பு. பெட்ரோல், டீசல் விலையும் ஏறுவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் ஏறி பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர். கனிமொழி எம்பி நெல்லையில் பேட்டி. பெட்ரோல், டீசல் விலையும் ஏறுதுன்னா எல்லா பொருட்களுடைய அடிப்படை அத்தியாவசியமான பொருட்களுடைய விலையும் உயர்வதற்கான ஒரு நிலையை அது உருவாக்கி கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டியில் மீன் தீவன ஆலைக்கு எதிராக போராட்டம் வெடித்ததன் எதிரொலி. சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரில் ஆய்வு. சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் தாவேக்கு எம்எல்ஏ ஆய்வு. அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். ஆர்த்தி மிரட்டி திருமணம் செய்து கொண்டார் என ரவிமோகன் கூறுவது போய். ஆர்த்தியின் தாயாரும் திரைப்பட தயாரிப்பாளருமான சுஜாதா விஜயகுமார் பேட்டி. ஆந்திராவில் 3வது குழந்தை பெற்றுக் கொண்டால் ரூபாய் 30,000, 4வது குழந்தை பெற்றால் ரூபாய் 40,000 ஊக்கத்தொகை வழங்க முடிவு. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேச்சு. தைவான் எந்த ஒரு நாட்டின் பிடியிலும் இல்லாத ஒரு இறையாண்மை கொண்ட சுதந்திர ஜனநாயக நாடு என அந்நாட்டு அரசு திட்டவட்டம். 9,500 மைல்களுக்கு அப்பால் ஒரு போரை எதிர்கொள்ள தயாராக இல்லை எனவும் சீனாவில் பேசிய டிரம்புக்கு தைவான் பதிலடி. T20 போட்டிகளில் 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய முகமது சிராஜ். கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL லீக் போட்டியில் சிராஜ் அசத்தல் சாதனை.
ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, சீன அதிபர் ஜி ஜின்பிங் உறுதியளித்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல். கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி, குஜராத் அணிக்கு 248 ரன்கள் இலக்கு.